இப்ப பாருங்க 9வது கேள்வி. sin தீட்டாவிங்கில் 1 plus cos theta plus 1 plus cos thetaவிங்கில் sin theta சமன் 2 கீழ் sin theta. இப்ப நான் இது பெரிய இதா இருக்குது, ஆகவே LHS எடுக்கிறேன். இதுல நான் போமசி எடுக்கிறேன். போமசி எடுத்தால் sin theta into 1 plus cos theta. போமசி எடுத்தால் sin theta into 1 plus cos theta. இப்ப நான் இங்க போமசி எடுக்கக்குள்ள sin theta into sin theta sin வர்க்கம் theta plus 1 plus cos theta into 1 plus cos theta 1 plus cos theta முழுவதின் வர்க்கம். இப்ப நான் sin வர்க்கம் theta plus a சக b முழுவதின் வர்க்கம் 1 சக cos theta முழுவதின் வர்க்கம். a க்கு பதிலா 1 இருக்குது, b க்கு பதிலா cos theta இருக்குது, a வர்க்கம் ஆக 1 வர்க்கம் 1 2ab 2 cos theta plus b வர்க்கம் cos வர்க்கம் theta sin theta into 1 plus cos theta 1 plus cos theta. sin வர்க்கம் theta plus cos வர்க்கம் theta சமன் 1. ஆகவே 1 சக 2 cos theta கீழே sin theta into 1 plus cos theta. இந்த ஒன்றும் ஒன்றும் சேர்ந்து 2 ரெண்டும் இங்க 2 cos thetaவும் இருக்குது, ஆகவே 2 பொதுவா எடுக்கிறேன் 1 plus cos theta வரும். கீழே sin theta into 1 plus cos theta இப்படி வரும். இப்ப நான் 1 plus cos thetaவையும் 1 plus cos thetaவையும் வெட்டுறேன். ஆகவே 2 கீழ் sin theta சமன் RHS. அவர் கேட்ட 2 கீழ் sin theta RHS. Right. அடுத்தது 10வது கேள்வி. sec squared alpha சமன் cosec alpha minus cosec alpha over cosec alpha minus sin alpha. Right. இப்ப பாருங்க, இதை எடுத்து இதை காட்டுற கஷ்டம். ஏன்னா sec squared alphaக்கு பெரிய ஆள் எடுத்து சின்ன ஆளை காட்டுற ஈஸி, இவரை எடுத்து இவரை காட்டுவோம். ஆகவே RHS cosec alpha till cosec alpha minus sin alpha. இதை நீங்க எழுதலாம் 1 sin alpha. cosec alpha க்கு பதிலா 1 sin alpha minus sin alpha. இப்ப பாருங்க 1 sin alpha கீழே 1 minus இவரை போமசி எடுத்தால் sin squared alpha கீழ் sin alpha 1 minus sin squared alpha கீழ் sin alpha. இந்த sin alphaவும் sin alphaவும் விட்டுப்படும், அதாவது இவரும் இவரும் விட்டுப்படுவாரு. இப்ப 1 கீழ்
1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா வந்து கொசு ஸ்கொயர் ஆல்பா. ஒன்றிங்கள் கொசு ஸ்கொயர் ஆல்பா வந்து செக் ஸ்கொயர் ஆல்பா. ஆகவே இது சமன் LHS. நீங்க RHS எடுத்து LHS காட்டுறீங்க. RHS எடுத்து LHS காட்டுறீங்க. பதினோராவது 1 plus sin theta plus cos theta முழுவதின் வர்க்கம் 2 into 1 plus sin theta 1 plus cos theta 1 plus sin theta 1 plus cos theta. இப்ப நான் LHS எடுக்கிறேன். LHS இவரை நீங்க A plus B plus C முழுவதையும் பார்க்க உங்களுக்கு கஷ்டம். A plus B plus C முழுவதையும் பார்க்க உங்களுக்கு கஷ்டம். பாருங்க, இதை நான் 1 plus sin theta plus cos theta முழுவதின் வர்க்கம் எழுதுறேன். இவ்வளத்தையும் ஏன்னு நினைங்க, இதை B நினைங்க. இப்ப இது போல 1 plus sin theta சமன் A, cos theta சமன் B. அப்ப A plus B முழுவதின் வர்க்கம். இவர வர்க்கம் 1 plus sin theta வர்க்கம் plus 2 1 plus sin theta into cos theta plus cos வர்க்கம் theta. இப்ப இவரை நான் விரிக்கிறேன். இவரை என்னென்று வைக்கலாம்டா A plus B முழுவதின் வர்க்கம் 1 plus 2 sin theta plus sin வர்க்கம் theta plus இவரை நான் அடைப்புணுகிறேன் cos theta into 2 cos theta plus cos theta into sin theta into 2 ஆகவே 2 sin theta cos theta plus cos வர்க்கம் theta. இதுல sin வர்க்கம் theta cos வர்க்கம் theta இவரும் இவரும் சேர்ந்து 1. ஏற்கனவே 1 இருக்குது, ஆகவே 2 plus 2 sin theta plus 2 cos theta plus 2 sin theta cos theta. அவை 2 பொதுவா எடுக்கிறேன். 1 plus sin theta plus cos theta plus sin theta cos theta இப்படி வருது. இப்ப 2 இந்த 1 plus cos theta plus இந்த sin theta plus sin theta into cos theta இவரிலையும் பாத்துக்கோங்க, இவரிலையும் ஒரு sin thetaவை பொதுவா எடுத்து எழுதுறேன். 1 plus cos theta இந்த sin theta plus sin theta cos theta உள்ள sin thetaவை பொதுவா எடுக்கிறேன். ஆகவே 1 plus cos theta மிஞ்சும். இப்ப 2 உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னுக்கு 1 இருக்குது. 1 plus cos thetaவுக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. ஆகவே 1 plus cos theta இங்கே 1 plus cos theta இருபடி காரணிகளை காரணிப்படுத்த தெரியும் உங்களுக்கு. இதுவும் இது சேர்ந்த ஒரு காரணி.
அது 1 plus cos theta ஒரு காரணி, அடுத்த காரணி 1 plus sin theta. ஆகவே அவர் கேட்டது ஆகவே RHS. ஆகவே RHS. ரைட், அடுத்தது பார்ப்போம். பன்னெண்டாவது cot theta cos x cos x plus sin x சமன் cosec x. இப்ப நான் LHS எடுக்கிறேன். இவரை கொசுக்கு மாத்துங்க, ஏன்னா இங்க வர்க்கம் எதுவும் இல்லை. ஆகவே நேரடி தொடர்பு கொசுக்கும் சைனுக்கும் மாத்துறது. ஆகவே இவர் எழுதலாம் cosec இன் கீழ் sin x into cosec plus sin x. இப்ப cosec into cosec வந்து என்ன? cos squared x கீழ் sin x plus sin x. இப்ப sin x போமச்சு எடுக்கிறேன், மேல cos squared x plus sin squared x வரும். இப்ப மேல ஒன்று cos squared x plus sin squared x வந்து ஒன்று, கீழே sin x. ஆகவே cosec x அது சமன் RHS. ஒன்றிங்கில் sin x cosec x. Right. Right. அடுத்தது 13வது sin இன் 4ஆம் அடுக்கு x minus cos இன் 4ஆம் அடுக்கு x. சமன் 1 minus 2 cos squared x. Right. இப்ப நான் LHS எடுக்கிறேன், left hand side. இவரை இப்படி எழுதலாமா? sin squared x முழுவதின் வர்க்கம் minus cos squared x முழுவதின் வர்க்கம். அதாவது இந்த 2 2 4, அதாவது x இன் 4 x வர்க்கம் முழுவதின் வர்க்கம் எழுதலாம். ரெண்டு சமன். அதே மாதிரி தான் இங்க sin வர்க்கம் x முழுவதின் வர்க்கம் மைனஸ் cos வர்க்கம் x முழுவதின் வர்க்கம். இப்ப பாருங்க, sin வர்க்கம் x ஏன்னு நினைங்க, cos வர்க்கம் x b நினைங்க, a வர்க்கம் ச b வர்க்கம். ஆகவே a சக b a சக b sin squared x plus cos squared x sin squared x minus cos squared x. இப்ப sin வர்க்கம் x plus cos வர்க்கம் x வந்து 1, sin squared x minus cos squared x ന്റെ മിഞ്ചും അത് 1 തര അത് 1 தர sin squared x minus cos squared x sin squared x minus cos squared x. விடையில பாருங்க கொஸ்ல தான் இருக்குது. அப்ப இந்த சைனை எப்படி நீக்கலாம்? 1 minus cos squared x minus cos squared x. அதாவது sin squared x plus cos squared x சமன் 1, sin squared x சமன் 1 minus cos squared x. ஆகவே 1 minus cos squared x minus cos squared x சேர்ந்து 2 cos squared x. ஆகவே RHS. ஆகவே RHS.
ரைட். அடுத்தது 14வது. cosx மைனஸ் tan x முழுவதும் வர்க்கம் சமன் 1 மைனஸ் sin x இன் கீழ் 1 பிளஸ் sin x. 1 மைனஸ் sin x இன் கீழ் 1 பிளஸ் sin x. இப்ப நான் LHS எடுக்கிறேன். LHS எடுக்கிறேன். இவரை cosx மைனஸ் sin x இன்கீழ் cosx என்று எழுதலாம். cosx மைனஸ் sin x இன்கீழ் cosx என்று எழுதலாம். இப்ப நான் போமசி எடுக்கிறேன். cos square x மைனஸ் sin x கீழே cosx முழுவதும் வர்க்கம். சாரி, இந்த 14ஆம் கேள்வியில இது sec x. இவ்வளவு சரியா தாடி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். sec x ஆவே இவ்வளவு சரியா தாடி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த sec x வந்து நீங்க எழுதலாம் ஒன்றிங்கில் cosx. sec x நீங்க எழுதலாம் ஒன்றிங்கில் cosx. tan x எழுதலாம் sin x இங்கில் cosx. இப்ப இதுல நீங்க cosx போமசி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். மேல cosx மைனஸ் sin x முழுவதின் வர்க்கம். cosx மைனஸ் sin x இங்கில் cosx முழுவதின் வர்க்கம். cosx மைனஸ் sin x முழுவதின் வர்க்கத்தின்கீழ் cos வர்க்கம் x. இது a sin b முழுவதின் வர்க்கம். ஆகவே a வர்க்கம் சய 2ab பிளஸ் sin வர்க்கம் x கீழே cos squared x. இப்படி எழுத இயலும். a வர்க்கம் சய 2ab சக b வர்க்கம். இந்த sin வர்க்கம் எக்ஸும் இந்த cos வர்க்கம் எக்ஸும் சேர்ந்து 1. ஆகவே நாங்கள் எழுத இயலும் 1 மைனஸ் 2 sin x cos x two sin x cos x சார் இடையில எங்கேயோ மிஸ்டேக் ஆகி போல. சாரி, இதுல நீங்க போமசி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒன்றிங்கல் cosx மைனஸ் sin x இங்கில் cosxல cosx போமசி எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 சய sin x 1 சய sin x முழுவதும் வர்க்கம். இதுல cosx நீங்க போமசி எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 சய sin x இங்கில் cosx முழுவதும் வர்க்கம் 1 மைனஸ் sin x முழுவதும் வர்க்கத்தின் கீழ் cos வர்க்கம் x என்று சொல்லி வரும். ரைட், இப்போ ஓகே. ரைட், ஓகே. இப்ப இதுல cosx போமசி எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 மைனஸ் sin x இங்கில் cosx முழுவதும் வர்க்கம். எஸ். இப்ப
இதுல நீங்க பாருங்க, இத 1 மைனஸ் 2 சைன் எக்ஸ் தேவையில்லை, விதிக்க தேவையில்லை. ஏன்டா அங்க 1 மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது. 1 மைனஸ் சைன் எக்ஸ் முழுவதும் வர்க்கத்தின் கீழ் இந்த கொசு ஸ்கொயர்ட் எக்ஸ் நீங்க மாத்தலாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். என்ன 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். இது 1 மைனஸ் சைன் எக்ஸ் முழுவதும் வர்க்கத்தின் கீழ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் 1 பிளஸ் சைன் எக்ஸ் 1 மைனஸ் சைன் எக்ஸ். ஏ வர்க்கம் சக பி வர்க்கம், ஏ சக பி, ஏ சக பி. இதுல ஒரு 1 மைனஸ் சைன் எக்ஸையும் இந்த 1 மைனஸ் சைன் எக்ஸையும் வெட்டேலும். ஆகவே 1 மைனஸ் சைன் எக்ஸின் கீழ் 1 பிளஸ் சைன் எக்ஸ் RHS இப்படி வரும். திரும்ப சொல்றேன்னு பாருங்க. இந்த கேள்வியிலே sec x அடிபட்டிக்கணும். sec x மைனஸ் tan x முழுவதும் வர்க்கம் சமன் 1 மைனஸ் சைன் எக்ஸ் 1 பிளஸ் சைன் எக்ஸ் காட்டுவோம். இந்த sec x நான் ஒன்றிங்கில் cos x எழுத இயலும். மைனஸ் tan x sin x cos x எழுத இயலும். இப்ப நான் cos x போமசி எடுக்கிறேன். எடுத்து சொன்னால் 1 மைனஸ் sin x அவரின் கீழ் cos x. இப்ப முழுவதும் வர்க்கம் மிகத்தால 1 மைனஸ் sin x முழுவதும் வர்க்கம் கீழே cos ஸ்கொயர்ட் x. இந்த 1 மைனஸ் sin x முழுவதும் வர்க்கத்திங்கள் இந்த cos ஸ்கொயர்ட் x நீங்க எழுதியலும் 1 மைனஸ் sin ஸ்கொயர்ட் x. இப்ப கீழே இருக்கிறால 1 பிளஸ் sin x 1 மைனஸ் sin x எழுதியலும். இதுல ஒரு 1 மைனஸ் sin x இதுல ஒரு 1 மைனஸ் sin x பற்றேன் 1 மைனஸ் sin x 1 பிளஸ் sin x சொல்லி வரும். ரைட். அடுத்தது 15வது கேள்வி. sec square theta plus cosec square theta சமன் sec square theta into cosec square theta. ரைட். இதுல நீங்க கூட்டல் வந்தா பெருக்கலை ஈஸியா மாத்திடும். ஆகவே நீங்க LHS எடுத்தீங்க என்று சொன்னால் ஈஸி. ரைட். இதை நீங்க எழுதலாம் ஒன்றிங்கில் cos square theta sec square theta ஒன்றிங்கில் cos square theta. இவர் அதே மாதிரி இல்ல ஒன்றிங்கில் sin square theta. இப்ப போமசி எடுங்க. கீழே sin square theta into cos square theta. மேல sin square theta plus cos square theta. மேலே இருக்கிறது 1. கீழே sin square theta into cos square theta. இவரை நாங்க ஒன்றிங்கில் sin square theta into ஒன்றிங்கில் cos square theta எழுதலாம். ஆகவே ஒன்றிங்கில் cos square theta வந்து sec square theta into ஒன்றிங்கில் sin square theta வந்து cosec square theta. ஆகவே RHS பதினாறாவது கேள்வி. cos கணம் தீட்டா மைனஸ் sin கணம் தீட்டா கீழ் cos தீட்டா மைனஸ் sin தீட்டா cos கணம் மைனஸ் sin கணம் தீட்டாவின் கீழ் cos தீட்டா மைனஸ் sin தீட்டா சமன் 1 பிளஸ் sin தீட்டா cos தீட்டா. ரைட். இதை எடுத்தா சிம்பிளா சுருக்கலாம். LHS எடுக்கிறேன்.
LHS எடுக்கிறேன். A கணம் சக B கணம். A சக B, A வர்க்கம் சக AB சக B வர்க்கம். இது A கணம் சக B கணத்துடைய விரிவு. A கணம் சக B கணம் என்று சொன்னால் A சக B, A வர்க்கம் சக AB சக B வர்க்கம். இங்க A கணம் சக B கணம். ஆகவே A சக B cos theta minus sin theta. A வர்க்கம் cos வர்க்கம் theta plus cos theta into sin theta plus sin வர்க்கம் theta. கீழே cos theta minus sin theta. Cos theta minus sin theta. இப்ப நான் இவரையும் வெற்றேன். cos வர்க்கம் theta plus sin வர்க்கம் theta சமன் 1. 1 plus sin theta cos theta. ஆகவே RHS. ஆகவே RHS. அடுத்தது 17. இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், இது மைனஸ். கொஸ்கணம் அல்பா பிளஸ் சைன் கணம் அல்பாவின் கீழ் கொஸ் அல்பா பிளஸ் சைன் அல்பா. இப்ப இதை நான் LHS எடுக்கிறேன். கொஸ்கணம் அல்பா பிளஸ் சைன் கணம் அல்பாவின் கீழ் கொஸ் அல்பா பிளஸ் சைன் அல்பா சமன் 1 மைனஸ் கொஸ் அல்பா சைன் அல்பா. இதுல A கணம் சக B கணம் இந்த வாய்ப்பாடு A சக B cos alpha plus sin alpha. A வர்க்கம் cos alpha sin alpha plus sin squared alpha. கீழே cos alpha plus sin alpha. இப்ப இது ரெண்டையும் வெட்டலாம். மேல sin squared alpha plus cos squared alpha வந்து 1. ஆகவே RHS. RHS. இது 18வது. செக்கின் 4ஆம் அடுக்கு அல்பா மைனஸ் செக் ஸ்கொயர்ட் அல்பா சமன் தானின் 4ஆம் அடுக்கு அல்பா பிளஸ் தான் ஸ்கொயர்ட் அல்பா. இப்ப LHS எடுக்கிறேன். இவரை தானுக்கு மாத்தேலும் இவரை இப்படி எழுதேலும். செக் ஸ்கொயர்ட் அல்பா முழுவதின் வர்க்கம் மைனஸ் செக் ஸ்கொயர்ட் அல்பா. இந்த செக் ஸ்கொயர்ட் அல்பாவை 1 பிளஸ் தான் ஸ்கொயர்ட் அல்பா முழுவதின் வர்க்கம் எழுது. இந்த செக் ஸ்கொயர்ட் அல்பாவை 1 பிளஸ் தான் ஸ்கொயர்ட் அல்பான்னு எழுது. இப்ப பாருங்க, இவரே A சக B முழுவதின் வர்க்கம் A வர்க்கம் 2AB பிளஸ் B வர்க்கம். தான் வர்க்கம் அல்பா முழுவதின் வர்க்கம் வந்து தானின் 4ஆம் அடுக்கு அல்பா மைனஸ் 1 மைனஸ் தான் ஸ்கொயர்ட் அல்பா.
இந்த இதை அடைப்பினுக்கிறேன் -1 மைனஸ் tan ஸ்கொயர் அல்ஃபா. இப்போ எழுதியலும் தானின் 4ஆம் அடுக்கு அல்ஃபா. இந்த பிளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் போயிடும். 2 tan ஸ்கொயர் அல்ஃபாவில் ஒரு tan ஸ்கொயர் அல்ஃபா போனால் ஒரு tan ஸ்கொயர் அல்ஃபா. ஆகவே RHS RHS பத்தொன்பதாவது கேள்வி. sin square theta plus 2 sin theta plus 1 கீழ் cos square theta 1 plus sin theta வின் கீழ் 1 minus sin theta. Right. இப்ப நான் LHS எடுக்கிறேன். sin வர்க்கம் theta plus 2 sin theta plus 1 இத இப்படி எழுதலாம். sin theta plus 1 முழுவதின் வர்க்கம் a சக b முழுவதின் வர்க்கம் sin வர்க்கம் theta plus விரிச்சிங்கன்னு சொன்னால் 2 sin theta plus 1 கீழே cos வர்க்கம் thetaவை 1 minus sin வர்க்கம் thetaன்னு எழுதலாம். இதை நீங்க 1 plus sin theta முழுவதின் வர்க்கம்டும் எழுதலாம். கீழே 1 minus a சக bயும் b சக a ஒண்ணுதான். இந்த 1 minus sin வர்க்கம் thetaக்கு பதிலாக 1 plus sin theta 1 minus sin thetaன்னு எழுதலாம். இதுல ஒரு 1 plus sin thetaவையும் இதுல ஒரு 1 plus sin thetaவையும் வெட்டுறேன். ஆகவே விட 1 plus sin thetaவின் கீழ் 1 minus sin theta. ஆகவே RHS. அடுத்தது 20வது. செக்கின் 4ஆம் அடுக்கு x minus 1 கீழே tan squared x 2 plus tan squared x. இப்ப LHS எடுக்கிறேன். ரைட். இவரை நீங்க எழுதலாம் sec squared x முழுவதின் வர்க்கம் sin 1 கீழே tan squared x. செக்கின் 4ஆம் அடுக்கு x sec squared x முழுவதின் வர்க்கம் எழுதுறது. இந்த sec squared x க்கு பதிலாக 1 plus tan squared x முழுவதின் வர்க்கம் sin 1 கீழே tan squared x. இப்ப நான் இவரை விரிக்கிறேன். a சக b முழுவதின் வர்க்கம் a வர்க்கம் சக 2ab சக b வர்க்கம் sin 1 கீழே tan squared x. இந்த ஒன்றும் ஒன்றும் போயிடும். இதுல ஒரு tan squared x பொதுவா எடுத்தோம்னு சொன்னால் 2 plus tan squared x இங்கில் tan squared x. ஆகவே 2 plus tan squared x. இந்த tan squared x tan squared x போயிடும். ஆகவே RHS. ஆகவே RHS. Right. இருபத்தி ஒன்று.
sec x minus tan x கீழ் sec x plus tan x சமன் 1 minus 2 sec x tan x plus tan square x. இப்ப நான் LHS எடுக்கிறேன். sec x minus tan x sec x plus tan x. இந்த கீழே உள்ள சார் கூட உடன் புணரியால மேலையும் கீழையும் பெருக்கிறேன். ஆகவே sec x minus tan x. இது பிளஸ் இருந்தால் இங்க மைனஸ், கீழையும் பெருக்கிறேன். அதே மாதிரி இது ரெண்டையும் மட்டும் நீங்க சொன்னால் பழையது வரும். இப்ப மேல என்னது sec x